பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற போராட்டம், உங்களுக்கு வந்திருக்கிற நெருக்கம், நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு உபத்திரவம் உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்குதா? ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். விரோதமா ஆயுதம் உருவாகும். யார் உருவாக்குவா? சாத்தான் தான். நம்முடைய எதிராளி அவன் தானே. அவன் பொல்லாத மனிதர்களை நமக்கு விரோதமாய் உருவாக்குவான். சூழ்நிலைகளை நமக்கு விரோதமாய் உருவாக்குவான். நமக்கு விரோதமாய் பயத்தை கொண்டு வர, சோர்வை கொண்டு வர, நம்ம முடக்கி விட சாத்தான் பலவிதமான ஆயுதங்களை வச்சிருக்கிறான். பயம் என்கிற ஆயுதம், சோர்வு என்கிற ஆயுதம், வியாதி என்கிற ஆயுதம், அது மன அழுத்தம் என்கிற ஆயுதம், கலக்கம் என்கிற சாத்தான் பல ஆயுதம் வச்சிருக்கிறான் நம்மளை வீழ்த்துவதற்கு. ஆனா அவன் உருவாக்குற எந்த ஆயுதமும் வாய்க்காது. சும்மா பிரயோகித்த பார்ப்பான். அது உங்களை சேதப்படுத்தாது, உங்களை பாதிக்காது. உங்களுக்குள்ள சோர்வு கொண்டு வர நினைப்பானா, ஆண்டவர் உங்களை பலப்படுத்திடுவாரு. சொந்து போகாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி. அவன் பயப்படுத்துவானா, நீ பயப்படாத, நான் தான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுவார். மன அழுத்தத்தை கொண்டு வந்து முடைக்கிற நினைப்பானா, நான் உன் கூட இருந்து உனக்கு ஜெயம் தருகிற தேவன், இதெல்லாம் உன்னை என்ன செய்ய முடியும்னு சொல்லுவார். எந்த ஆயுதமும் வாய்க்காது. அந்த சாத்தானுடைய ஆயுதத்தை வாய்க்காமல் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும் போது புது பலன் உண்டாகும். சத்துரு வெள்ளம் போல எழும்பும் போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி சத்துரு உண்டாக்குகிற ஆயுதங்களை முறிக்கிற வல்லமையை நமக்கு தருகிறார். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. ஒரு பாஸ்டருடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை அன்பு சகோதரர் சாம் ஜபத்துரை அண்ணன் ஒரு முறை சொன்னாங்க. அவர் போய் ஒரு பகுதியில் ஊழியம் செய்து இயேசு அறிவித்து கொண்டு வந்தாரா. அவர் மீது பொறாமை கொண்ட சில மத தீவிரவாத ஆட்கள் எழும்பினாங்க. இந்த ஆள் இந்த ஊரை விட்டு வரட்டணும், இந்த ஆள் இயேசுன்னு சொல்றாருன்னு சொல்லி மந்திரவாதம் பண்ணாங்க. அவருக்கு விரோதமாக பிசாசு ஏவி விடுவதுன்னு சொல்லி. இவர் காலையில் எழும்பி அவர் மொட்டை மாடியில் அப்படியே நடந்து கொண்டே ஊரை பார்த்து ஜெபம் பண்ணுவார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இயேசு அறிந்து கொள்ளணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு. காலையில் விடிய காலை எழும்பி போனாங்க. முட்டை இந்த மந்திரிச்சு போடுவாங்கல்ல, முட்டையெல்லாம் மந்திரிச்சு அந்த முட்டை கிடக்குமா. அந்த முட்டை சில பொருட்கள்லாம் கிடக்கும். அவருக்கு தெரியுது மந்திரிச்சு மந்திரவாதம் பண்ணியிருக்காங்க என்னை. அப்போ சாம் ஜபத்துரை அண்ணன் என்ற ஊழியக்காரர் கேட்டாரா, என்ன பண்ணுவீங்க என்பதாக. என்ன பண்ணுவோம், முட்டை எடுத்து உடைச்சி குடிச்சிட்டு நல்லா நடப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அதை நம்மளை என்ன பண்ணும், அந்த ஆயுதம் வாய்க்காது. பாருங்க, பிசாசு தாக்குவதற்கு என்னவோ பண்றான். தேவன் அவரை பலப்படுத்தி அவரை சேதமடைய விடாதபடி காத்து கொண்டு நடத்தினார். பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? உங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், உங்களை நோக்கி ஆயுதங்கள் வரும், வாய்க்காது. அதை தேவன் முறிந்து விழ பண்ணுவார். சேதமடையாதபடி உங்களை பாதுகாப்பார். விசுவாசத்துல உறுதியாருங்க. அதனால எனக்கு விரோதமாய் சாத்தான் எத்தனை ஆயுதங்களை எழுப்பினாலும் என்னை சேதப்படுத்த முடியாது, அது வாய்க்காது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு இப்போ உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சாத்தானுடைய ஆயுதம் என்ன? குற்றம் சொல்லுவது, பயப்படுத்துவது, கலங்க பண்ணுவது, வியாதியை கொண்டு வருவது, தடைப்படுத்துவது, நெருக்கத்தை உண்டாக்குவது, அவமானப்படுத்துவது, பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுவது, எந்த ஆயுதமாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். அந்த ஆயுதங்கள் முறிந்து விழட்டும். வாய்க்காமல் போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.